अरे अरे पोळगाने पडचो आमगा अरे अरे सामी நம்ம ஜாதி வழக்கத்திலே நம்ம கொலாய் வழக்கத்திலே இப்படி கும்பிட போடுதே இப்படி கும்பிட போடுதோ இந்த கொலாய் வழக்கத்தில அரே கொலாய் வழக்கம் தெரியாது தெரியாது கொலாய் வழக்கம் சுப்பிரமணி வா வேற புண்டல்ல போய் உட்கார்ந்திட்ட என்ன கருமாந்திரம்னு சொல்ல மாட்டேன் என்ன என்ன உனக்கு சந்தேகம் என்ன கொலாய்ங்கறா திரும்பி போட்டு கும்பிடுறா பெரிய கொலாய் வழக்கம் மொழி பயிற்சி பண்ணிருக்கு அரே சாமி நிம்மல் தானே சாமி அங்கே போச்சே கோயிலே இருக்குது அங்கே ஆலாமா தடியிலே நான் ஒத்த கவுண்டர் நீதான் சாமி சுப்பிரமணி நாய் ஒத்த நாய் கடிச்சு விடாது அட இல்லப்பா பச்சை கோயில் அந்த பெரிய ஆலாமரத்தடியில நாயம் பேசிட்டு இருந்தே அந்த நாயம் பேசின கவுண்டர் நீதானு கேக்குறான் நான் தான் அரே சாமி பள்ளத்தோட ஒத்த கவுண்டர் நீதானே சாமி அப்ப செஞ்சு இப்ப செய்யறது இல்ல அது இல்லப்பா பள்ளத்தோரத்து காட்டுக்கார கவுண்டர் பள்ளத்தோரம் நான் அரே சொல்லையா சொல்லு நம்ம பேச்ச சொல்லு நம்ம போச்சே சொல்லு உன் பேச்ச சொல்லிட்டு இருக்கறமா அரே நம்ம தமிழர் நம்ம வாயிலே நுழையிலே நம்ம வாயிலே நுழையிலே தமிழர் நுழையில்னா சொம்பு நுழையுமா இல்லப்பா தமிழ் நம்ம அவங்க தமிழ் உனக்கு தெரியாதான் வான் தமிழ் அவங்களுக்கு தெரியாதான் தமிழ் சுப்பிரமணி நல்ல குறை பேசையெல்லாம் கண்டு வச்சிக்கிற இவ்வளவு நான் 6 மாசம் சேர்த்துக்கிட்டு இருந்தேன்ல என்ன சொல்ற அரே நம்ம போச்சை நல்லா பச்சும் அதனால இவ்வளவு வச்சிக்கிட்டு இருந்தேன் சரி சரி அதனால கொஞ்சம் கத்து கொடுத்துட்டான் கொஞ்சம் செய் சாமி இவன் நம்ம குர்சியிலே தங்குறது தங்கி பாரு தங்கி இருந்தேன் சாமி அரே தங்கி இருப்பானே குர்சியில தங்கி இருப்பாங்க சாமி அரே சாமி சொல்லுமா அரே சாமி நானே அங்கே பொழப்பு இல்லாம எங்கே பொழப்பை தேடி வந்திருக்குது பொழப்பு தேடி என்னென்ன வேலை பாப்ப என்ன பொழப்பு உனக்கு அரே சாமி நம்ம புருஷரே என்ன புரட்சி பல்லு வளர்க்குற புரட்சி அட வீட்டுக்காரே சாமி அவர் இருக்குதே இல்ல சாமி காட்டிலே போய் 4 மூலையிலே 4 மூலையா 2 மூலை தானே அரே 4 மூளை தோல் மேலே சுப்பிரமணி அது தோல் மேலே கொண்டு போற மூளை அந்த மூளையை 4 மூலையிலே இழுத்து கட்டி அக்கட்டை பாக்குது பொதையிலே உட்காருது அக்கட்டை பாக்குது சரி இக்கட்டை பாக்குது அந்த பக்கம் பாக்குது இக்கட்டை பாக்குது அரே கையில எடுத்து கைப்பூல் அடிக்குது சுவாமி கைப்பூல் அடிக்குது சுப்பிரமணி என்ன வேடிக்கை பூண்டு பாத்துக்கிட்டு இருக்கிற சொல்லி உங்களுக்கு ஜோடி கட்டோடியாம அவன் காட்டி போய் கைப்பூல் அடிக்கிறான் கைப்பூல் அது இல்லையா ரைபிள் துப்பாக்கி அடி சுடு துப்பாக்கி அந்த தோல் மாலை போட்டுக்கிட்டு போறான்ல வலை அத 4 மூலைக்கு இழுத்து கட்டி போடுறது கட்டி விட்டு கள்ளி மரத்தடி உட்கார்ந்து சுத்தி பாக்குறது எங்க இருக்குது மிருகம் அப்படின்னு வச்சு ரைபிள் துப்பாக்கி கைப்பூல் அடிச்சு ஓட்டையாடுது எப்பா அவன் எதுக்கு அங்க போய் அடுக்கணுங்க பாரு தொப்புலே போதாதா அரே சாமி அவரை ஓட்டையாடுது ஓட்டையாடின முருகத்தை கொண்டு வருது எந்த முருகனை கொண்டு வருது மிருகம் அது மட்டுமல்ல அங்கிருந்து வேர் கொண்டு வருது பச்சையிலே கொண்டு வருது எல்லாத்தையும் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குது நான் ஊர் மேலே போகுது ஊர் மேல புரிச்சுங்க ஆட்டுக்கு போனா நீ ஊர் மேல போறதே பரவாயில்ல ஊர் வழியில போறதுப்பா ஊர் வியாபாரத்துக்கு ஆசாமி பாஸ் முண்டே விக்குது உருண்டை பாசி உருண்டை ஆசாமி சரி பூக்கு விக்குது 10 பூ 10 காசு சாமி சுப்பிரமணி மாட்டேங்குது 10 பூக்கு 10 காசு 10 ஊக்கு இது சட்டை குத்துற ஊக்கு சாமி பூக்குங்கற இல்ல ஊக்கு அது மட்டும் இல்ல சாமி சேல்பே அதா இருக்குது இல்ல நூல் குருவி நூல் குருவி விக்குதே சாமி சுப்பிரமணி நான் நிறைய குருவி பாத்துக்கிறேன் அது என்ன நூல் குருவி அது நம்ம இது புதுசா சொல்றாளே என்ன அரே நூல் குருவி வைக்குதோ நல்லா இருக்கு சுப்பிரமணி நல்ல கொஞ்சம் வாசமா நான் தான் பொழங்கி இருக்கிறேன்ல அத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல ஏமா நூல் குருவின்னா என்ன அரே சாமி தாண்டா உண்மையெல்லாம் சுப்பிரமணி வெளிய சொல்றோம் ஆம்பளையா கோமன்ஸ்லே வச்சிருக்குது நூல் குருவி பொம்பளையா இடுப்பே வச்சிருக்குது கோசுவத்திலே ஏமா அது ஏதாவது வியாபாரத்துக்கு ஆகுமா வியாபாரத்துக்கு ஒரு ஜோடி வாங்கி விட்டா 10 நாள்ல 20 ஜோடி ஆகும் அப்படின்னா ஆளுக்கு 4 ஜோடி வாங்கிக்கலாமா ஆமா எங்க வளர்த்தணும்
ஆம்பளைங்க கோமத்திலே வளர்த்தணும். சரி, கோம்பளைங்க கோசத்திலே வளர்த்தணும். அரே சுப்பிரமணி, நாம தான் கோழி வாங்கிட்டு தனியா பண்ண வச்சுக்கிட்டு தீவனம் போட்டு விட்டு. அரே சாமி, 4 வாங்கிச்ச சாமி. ஆமா, அப்படி அது என்ன நூலுக்குருவின்னு அதுக்கு பேர் என்ன? குருவியோட மகிமை தெரியாத நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. தெரியுமா? கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்க. குருவியோட மகிமை என்ன தெரியுமா? குஞ்சு எந்திரிக்கலனா கூட குஞ்சு எந்திரிக்குமா. ஆளுக்கு 2 ஜோடி வாங்கிக்காங்க. சரி. அரே அரே அந்த சாமிக்கு இல்ல, அந்த சாமிக்கு 4 ஜோடி இல்ல, 40 ஜோடி நான் கொடுக்குதே சொல்லு. எங்களுக்கு ஆளுக்கு 4 ஜோடி கூடாயா? உங்கள்ட்ட காசு வாங்கிட்டு கொடுக்குதோ, உள்ள இருந்து ஆசிரியர் பேசுறதோ, எங்க வீட்டுக்காரியோ அந்த சாமிக்கு நான் ஃப்ரீயாவே கொடுக்குதோ சுவாமி. ஏயா நூலுக்குருவின்னா என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அரே சாமி, சீல் பேணும் இல்ல, சீல் பேணும். சீல பேனா? நீலக்கான வச்சு விட்டு சொல்லி எடுத்துறீ சொல்றியா? போய் நிக்கிற இடத்துல நாங்க கோமணத்தை சொரிஞ்சிட்டு நிக்கணும். அரே அது மட்டும் இல்ல சாமி, ஆம்பளை வசியம் மருந்து, பொம்பளை வசியம் மருந்து. நம்மள வசியமா நிறைய மருந்து வச்சிருக்குது. ஆம்பளை வசியம் கேட்டுக்கிட்டு இருந்திய ஆம்பளை வைக்கிற கேட்டு இங்க கேட்டு வாங்கிக்கிறான். பொம்பளை வைக்கிற மருந்து கேட்டு வாங்கிக்க. பாப்பா குறப்பில்ல. குறப்பில்ல, மேலே கை வைக்காதே. சரி வைக்கலம்மா. மார் மேலே கை வச்சாலும் தோல் மேலே வைக்க கூடாது. மாமா இதான சகாய மாட்டேங்குது. ஏன் சுப்பிரமணி உனக்கு என்ன கோவம் நம்ம என் முன்னத்தில் நான் பக்கத்துல நிக்கல, நீ அங்க வச்சுக்கிட்டு இருக்க. சரி, அப்ப நீ தூரமா போயிரு. அப்படின்னா வச்சுக்க. ரொம்ப நாளா இந்த அரே வாயை புண்டைய டங்கேஜது என்ன வேணும் சொல்லு. பல்லுலன்னா கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். இல்லம்மா, இந்த பொம்பளை மயக்கிற மருந்து இருக்குதுன்னு இல்ல சாமி, ரொம்ப நாளா எனக்கு எங்க சின்ன மாமியா டிம்மி கொடுத்துட்டே இருக்கிறான். நிம்பல் சின்ன மாமி. ஆமா, அவளை எப்படியாவது எனக்கு கரெக்ட் பண்ணணும். பெரிய மாமா எப்படி கரெக்ட் பண்ணி போறாங்க? அரே 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 போல்கன் எங்க மாமியா பிரச்சனை இல்ல மாமா, எங்க மாமியா பிரச்சனை இல்ல. அதுக்கு ஒண்ணு இல்ல சாமி, 3 பொருள் வேணும் சுவாமி. 3 பொருள் 1 பொருள் தான் வச்சுக்கிறேன். அரே சாமி, 3 பொருள் வேணும். பொருள் என்னென்ன பொருள் கொண்டு வந்துடுறேன். முத்திரை கிழவை வெட்டி. ஏடா மாமா, 3 வெட்ட வேணுமா? அரே கிழவை வெட்டே இல்லை, கிழுவை பட்டை. சரி, கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துடுறியா? கிழுவும் பட்டை கொண்டு வரடே. மொம்மாளா கடே. டேய் சுத்தமா வச்சி மறந்துற உட்கார்றா. கேட்டு போ. அரே ஒரு ஓல்கே எண்ணெய். ஒரு ஓலுக்கு எவ்வளவு எண்ணெய் ஊத்தணும்? அரே ஒரே ஓல்கே இல்ல, ஓல்கே உலக்க. உலக்க அதுல இவ்வளோ ஒரு உலக்க எண்ணெய். அது என்ன எண்ணெய்? என்ன எண்ணெய்? அரே கோசுமூத்திரம் இல்ல, கோசுமூத்திரே. கொசுக்கு எத்த சொல்றா குஞ்சு இருக்கும். டேய் கொசு தேனாமடா. டேய் கொசு தேன். சாமி, ஓகே. அது மட்டும் இல்ல சாமி, கோழி தயிர் சுவாமி. செத்தப்பா செத்தப்பா கோழிக்கு எத்த சொல்றா போல இருக்கும். அது எப்படா பால் பேசி தயிர் ஆகுறது? அரே அந்த முத்தினை கேள்வி விட்ட இருக்குதல்ல, அந்த கோழி தயிர் கோழி காலையிலே அவையத்திலிருந்து எந்திரிச்சு வந்தா வெள்ளைய கழியமில்லை களியே. அந்த வெள்ளை கழிச்சல் எடுத்துக்கிட்டு சாமி. சரி, முதல்ல ஒரு உரல்ல வச்சுக்கோ. அந்த உரல்ல போட்டுக்கணும். முத்தினை கிழவை விட்டு அந்த கிழவை விட்டிய போட்டு கடை கூத்துது. தூள் ஆயுது. சரி, அந்த கொசு தேன் இருக்குதுல்ல, கொசு தேன், அது கோழி தயிர் எல்லாத்தையும் போட்டு குழப்புரு. சரி, காலையில இவ்வளவு நக்குரு, சாயந்தரம் இவ்வளவு நக்குரு. சரி, நக்கி போடுறேன். 1000 மணி நேரத்துல எண்ணெய் நக்குறேன் சுவாமி. நக்குனா அவ்வளவு வருஷ கோளாயா இருக்கும். அரே அதுல சாமி மீதி இருக்கிற அந்த குழப்பனை எண்ணெய் நக்கிவிட்டு சுவாமி, அந்த ஆயா இருக்குது இல்ல சாமி, பெரிய தாயா. ஆமா, அந்த ஆயா வெத்தலை பூக்கு போடும். வெத்தலை பாக்கு. அந்த வெத்தலை பூக்கு ஒரு செட் வாங்கி காலையில உங்க சின்னாயா அங்கே சின்ன மாமியா காலங்காத்தாலே 4:30 மணிக்கு 5 மணிக்கு வாசல் கூட்டிட்டு இருக்கும் சுவாமி. அவர் அங்க போய் வாசல் கூட்டுற நேரத்துல அந்த வெத்தலையை போட்டுட்டு போய் அந்த வெத்தலை எச்சாவது மூஞ்சி மேல தோ 3 ஆடு துப்புறேன் சாமி. அவன் பின்னாடியே ஓடியாருது சாமி. கண்டார ஓடி பண்ண வெத்தலை துப்புனா ஓடி பண்ணுவாங்க. சரி, நான் அது கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது மட்டும் தான் பாப்பியா இல்ல வேற ஏதாவது? அரே நிம்பல் சோசியம் பாக்குது சுவாமி, கை ரேகை பாக்குது சுவாமி. கை ரேகை? ரேகையை பத்தி எனக்கே தெரியும். எங்க ஆணி அம்மா ஒண்ணு இருக்குது. அரே நிம்பல் கையிலே
ரேகை பாக்குதே. நான் விட்டாலே எங்க மாமா விட மாட்டாங்க. நானும் கெட்டு போகுது. அரே இந்த கை இந்த கை தான் இந்த கையில ரேகை பாக்குது. அரே இந்த கையில கண்டார ஓடி இங்கே கடி துப்புற. அரே மறைஞ்சதுக்கு ரேகை தொடச்சு எடுக்குது. ஏடி கையை ஓடி போய் தேவடியா குதி. ஏய் அரே கண் நல்ல தெரியல சுவாமி. அரே இந்த ரேகை இருக்குதே சுவாமி, இந்த மேட்டு மேலே அப்படியே ஏறாம மேட்டு மேலே ஏறக்கூடாது. அந்த பள்ளம் இருக்குதுல்ல பள்ளம், அந்த பள்ளத்துல ஏறணும் சுவாமி. பள்ளத்துல தான் விடலான்னு பாக்குறேன், விட மாட்டேங்குது. ஆனா உனக்கு ஏறல, இறங்கல. அதனால மத்த நேரத்திலே உனக்கு மரணம் ஏற்படும் சுவாமி. என்ன சொல்ற? அது மட்டும் இல்ல சாமி, உனக்கு ஒரு 4 பொண்டாட்டி இருக்குது. 4 பொண்டாட்டி இருக்குது. புண்டை சொல்லு, இல்லன்னா இல்ல சொல்லு சுவாமி. என்ன சொல்லு? புண்டை சொல்றது. அரே சுவாமி 4 பொண்டாட்டி இருக்குதோ இல்லையோ? இருக்குது 4 இல்ல 34. அது ஒண்ணு பட்டாணிக்காரனே கூட்டிட்டு ஓடுது. சரி. ஒண்ணு குடத்துக்காரனே கூட்டிட்டு ஓடுது. ஒண்ணு இந்த மத்தாளக்காரனே கூட்டிட்டு ஓடுது. சரி. இன்னொன்னு ஆரூர்பட்டி ராஜமாணிக்கே கூட்டிட்டு ஓடுது சுவாமி. எல்லாம் கூட்டிட்டு ஓட்டுனாங்க. உன் கூட யாரும் பொழைக்கிறது இல்லை, அதனால நீ மட்ட மத்தியானத்திலே சாவுது. உன் கைரேகை சொல்லுது சுவாமி. மாமா ஏடா புள்ள அரிய பிள்ளையாங்கிற கை வச்ச கெட்டு போன களியாட்டம் பொச. அரே நான் முதலே சொன்னது, என் தோல் மேலே கை வச்சா மார் மேலே கை வை சுவாமி. பட்டு நடிக்குது சுவாமி. எனக்கெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச அம்மா ஒண்ணுக்குது. ஓஹோ, வா என்னன்னு பாத்துக்க. என்ன பாக்குறது? கைக்கூதி. அரே அந்த அம்மா கைக்கூதி பாக்குது. கைக்கூதி பாருமா. ஆமா, அது அழுதுகிட்டே இருக்குது, மனசு தாங்கல. எங்க கீதி? எங்க எஜமானி அம்மா. எங்க கூதி? வா போலாம். நான் மலஜாதி குருத்தி அம்மா. வணக்கம் அம்மா. இப்படி அழுதகன் சிந்தனையா இருப்பதனால உன் அருகில் இருக்கக்கூடிய குடிசையில் இருக்கக்கூடிய ஆளானது என்னை கூட்டி வந்து உங்கள் கைக்கூதி பார்க்க சொன்னது சுவாமி. அம்மா, நான் ஏற்கனவே மனம் நொந்து போய் இருக்கிறேன். மேலும் மேலும் நீங்க இப்படி பேசினா என் மனசு இன்னும் பாடுபடும். அரே அம்மா, கைரேகை பாப்பீங்களா? அரே அம்மே, நான் கைக்கூதி பாக்குது, எல்லாம் பாக்குது. அம்மா, என் மனசுல ஒரு பெருத்த கவலை. அந்த கவலை தீருமா ஆறுமான்னு என் கைரேகை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா? உன் கைரேகை பார்க்கணும்னா? ஆமா. அரே நம்ம பச்சை மிளகாய் கும்பிடணும். பச்சை மிளகாயா? அரே நம்ம பச்சை மிளகாய் தெய்வம். அரே புண்டை நக்கி நம்ம பச்சை மிளகாய் தெய்வம் இந்த பொண்ணுக்கு தெரியல. அரே பச்சை மிளகாய் தெய்வத்தை தெரியல சொல்லுது. நல்லா நோண்டு. அரே நம்ம பச்சை மிளகாய் தெய்வம். ஆகட்டும்மா, உன் தெய்வத்தை கும்பிட்டு என் கைரேகை பார்த்து சொல்லுங்க. அந்த பச்சை மிளகாய் தெய்வம் ஆ, அது என் குழாய் தெய்வம். கொலை தெய்வம். அரே குழாய் தெய்வம். ஆகட்டும்மா. அம்மா யாரும் காரித்து போறாங்க, சீக்கிரமா சொல்லுங்க அம்மா. அது எந்த புண்டை நக்கி? எந்த புண்டை நக்கி? அரே நம்ம தெய்வம் அங்க என்னம்மா இருக்குது? அரே நம்ம குல தெய்வம் பச்சை மிளகாய் தெய்வம் இருக்குது. அங்க என்ன பண்ணுது? ஏட்டே விரிக்குது. மேல விரிக்கிறாங்களா? அங்கே விரிச்சு காமிக்குது. திடீர்னு வந்து இங்க உட்காந்துச்சு வந்து பாருவா. வா. அங்கே மேல இருந்து நம்ம தெய்வம் விரிக்குது. அதை பார்த்து நான் நிம்பளுக்கு சொல்லுது. சரிம்மா, பார்த்து சொல்லுங்க. அரே அம்மா உண்டன் பேரு மருந்தாவாதி என்னுடங்கம்மே. ஓஹோ என்னுடங்கம்மே. உங்கனவர் மிருகண்டரோ என்னுடங்கம்மே.
செய்கை பார்த்தீங்களே. அரே கூறி சொல்லுது. சொல்லும்மா. நிம்பல் பேரு மர்த்தாவுதி. மருத்தாவதி. உண்மைதான், சரியாக சொன்னீங்க. நிம்பல் புருஷு கணவர். நிம்பல் புருஷு மிருகொண்டு. அந்த மிருகொண்டு கல்யாணம் பண்ணிட்டு சுவாமி. மிருகண்டையரை கல்யாணம் செய்தவள். அரே குழந்தை இல்லாமல் போதும். ஆமாம்மா, எனக்கு குழந்தை பாக்கி இல்ல. அரே இத்தனை வருஷமா குழந்தை இல்லை இல்லை என்று வளர்ந்தி உன் புருஷு அரே தேவலோகம் போய் வரவாங்கே போயிருக்குது. பிள்ளை வர வாங்க போயிருக்கிறார் தெய்வலோகம். அரே அங்கே பிள்ளை வரை வாங்க போயிருக்குது நிம்பல் கணவர். அந்த நேரத்திலோ அங்கே தெய்வலோகத்திலிருந்து தேவ கன்னிகள் நிம்பல் குடிசைக்கு வந்தது. அரே குடிசைக்கு வந்ததல்ல, ஓல் குடிசை. அரே நிம்பல் ஓல் குடிசை போடுது. என்னுடைய குடிசையை தேடி தெய்வ கன்னிகள் வந்தாங்கம்மா. அரே உன்னிடத்தில் பசி பசி என்று போஜனம் கேட்டது. அம்மா, இப்படி எல்லாம் கண்டதை கண்ட மாதிரி சொல்றீங்க, உனக்கு எப்படி தெரியுது? அரே அங்கே பச்சை மிளாய் தெய்வம் அதை வீழ்க்கிதோ, அதை பார்த்து நான் சொல்லுது, நான் கொலாய் தெய்வம் சொல்லுது. சொல்லுமா. அரே அந்த பெண்களுக்கு போஜனம் கொடுத்த போது உன் பாலனை கேட்டது கொடு, பாலன் இல்லைன்னு நிம்பல் சொன்னது. அதிலே கோபம் கொண்டே அந்த தெய்வ கன்னிகள் உன்னை கிடீர் 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 அடித்தது. அடியா, கையால அடித்த அடி கூட மறைஞ்சிரும். அவ வார்த்தையால எத்தனை வார்த்தை என வீசி அடிச்சா தெரியுமா? அந்த வார்த்தை என் மனசு விட்டு ஆறவே ஆறாது. அப்படிப்பட்ட வார்த்தை பேசுனாங்க என்ன. அரே அம்மே, அம்மா, அரே அந்த தெய்வ கன்னிகள் அடித்ததுனாலே நீ மனம் நொந்து போதும். சாக துணிந்தது. இனிமே பிள்ளை வரம் பெற்று வாழ்ந்து என்ன பயன் அடைய போகிறோம்னு சொல்லி நான் சாகத்தான் முடிவு பண்ணிட்டேன். அரே அம்மே, நிம்பல் சாக வேண்டாம் அம்மே. அம்மா, ஒரு பெண்ணா பிறந்தா அவ காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி கணவன் சுகம் அடைந்து குழந்தையை பெற்றெடுத்து தாயின்ற அந்தஸ்து அடைந்தாதான் அந்த பெண்ணுக்கும் பெருமை, அந்த பிள்ளைக்கும் பெருமை, இந்த பூவிலைகள் அவர் கணவனோடு வாழ்வதற்கும் பெருமை. இந்த அருப்பாவி நான் என்ன பாவத்தை செய்தேனோ, இப்படி தெய்வ கண்ணியர் முதல் கொண்டு பூலோக வாசிகள் அனைவட்டு பேரிடத்திலும் ஏச்சுக்கு பேச்சுக்கு ஆளாகி இருக்கிறேன். நான் குழந்தை இல்லாம இந்த குவையில் எத்தி வாழ்ந்து என்னம்மா அடைய போறேன். அம்மே அம்மே, வருத்தப்படாதே, அழுவாதே அழுவாதே. வருத்தப்படாது. நிம்பல் கணவர் வந்தது, ரெண்டு பேரும் சேர்ந்து சரிம்மா. நீங்கள் தினமும் எந்த தெய்வத்தை கும்பிடுது தாய்? என்னுடைய கடவுளாகப்பட்ட குலதெய்வம் சிவபெருமானை வணங்குவோம் தாய். அம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சிவனை நோடுது. அந்த சிவனை நோடுது வேண்டம்மா. அந்த சிவபெருமான் நிம்பல் முன்னே தோன்றுது. ஆமா, உங்களுக்கு பிள்ளை வருது மரும் சாமி. எனக்கு பிள்ளை வர கிடைக்குமா? அந்த பரமனார் மனமகிழ்ந்து உங்களுக்கு பாலன் மரம் தருது. உண்மையாத்தான் சொல்றீங்களா? அந்த கருத்தனார் மனமகிழ்ந்து உங்களுக்கு குமரன் மரம் தருது. தாயே, எனக்கு பிள்ளை வரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனா நீங்க ஒரே ஒரு பெண் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை மனதுக்கு ஆறுதலா இருக்குதும்மா. ஆகட்டும், என் கணவன் வந்த உடனே நான் சாகணும் அப்படிங்கிற முடிவை மாத்திட்டு நீங்க சொன்னதை என் கணவர் கிட்ட சொல்றேன். எங்கள் குலதெய்வமாகப்பட்ட சிவனாரை நோக்கி நாங்க இருவரும் கடுமையா தவம் செய்கிறோம். ஆகட்டும் தாய். ஆகட்டும் அம்மே. அம்மா, நம்ம கூதி கொடு. கோபால் கோபால் பாலகிதான். ஆமா, உள்ள போய் என்னுடைய சாதி பெருங்கத்தை வாங்கிக்கங்க. என் கணவர் வந்த உடனே உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேன். தவம் செய்து. ஆமா, போயிட்டு வருது. மல ஜாதி குறைத்து வந்தவனுக்கு மகேசுடைய அருளால உனக்கு குழந்தை வர கிடைக்கணும்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. நம்ம சாகணும்னு முடிவெடுத்தது பெரிய தவறு. நம்ம கணவர் வரட்டும், அவரிடத்து இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம்.
நாதா என்ன பாருங்க, கட்டிய மனைவிடத்து ஒரு வாய் வார்த்தையை சொல்லிவிட்டு கண்ணே தேவி பிள்ளை வரை பெற்று வருகிறேன் தெய்வலோகத்திற்கு ஆசை அன்போடு போனீங்களே. போகும் பொழுது கண்ணே தேவி பிள்ளை வரை பெற்று வருகிறேன் என்று புன்னகையோடு போனீங்களே. இப்போ அலையிலிருந்த கடலை போல ஒளியிலிருந்து நிலவை போல வாடாத திருமுகம் வாடி சோறாத திருமுகம் சோர்ந்து வந்திருக்கிறீங்களே. நாதா பிள்ளை வரை பெற்றீர்களா? தெய்வலோகத்திலே தேவர்கள் என்ன சொன்ன? ஏங்க என் முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு சங்கடமா இருக்கா என்ன? நாதா மனைவிடத்துல இதுகாலம் இதுவரை எதையுமே மறைத்தது இல்ல. என்ன பார்த்து சொல்லுங்க, என்ன நடந்தது? தெய்வலோகம் போனோமா, தேவர்களையும் பார்த்தேன். என்ன நடந்தது? என் மனசுல உள்ள குறையவும் சொன்னேன். ஆனா எனக்கு மிஞ்சியதெல்லாம் தேவர் சபையிலே அவமானமே தவிர வேறொன்றும். ஐயோ உங்களுக்கு அவமானமா? ஏன் சுவாமி, என்ன நடந்தது? தேவர்கள் என்ன சொன்னார்கள்? மர்த்தாவதி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த புண்ணிய லோகத்துல கால் வைப்பதே பெரிய பாவமா. அதனால அப்படி இருக்க குழந்தை பாக்கியம் இல்லாத நான் தெய்வலோகம் வந்ததே அவமானம் என்று தேவர் சபையவே கலகப்படுத்திட்டு தேவர்கள் எல்லாம் என்ன அவமானப்படுத்தி உடனே பிடிச்சு வெளியே தள்ள நாங்களே தவிர எனக்கு வரம் கொடுத்தவர் யாரும் இல்லை. ஐயோ இந்த அருப்பாவி நான் என்ன செய்தேன்? கட்டிய கணவனே பிள்ளை வரை பெற்ற ஆசை அன்போடு அனுப்பி அங்க இப்படிப்பட்ட அவமானத்தையா உங்களுக்கு தேடி கொடுத்துட்டேன் சாமி. தாதா படத்துல கருவொட்டினாலும் இந்த சண்டாரி அங்கத்துல கருவொட்டாததுனால உங்களுக்கும் என்னால இப்படி ஒரு அவப்பேரா? உன்னால என்னால நீ ஏன் பிரிச்சு பேசுற? நம்மால நமக்கு விதியால இப்படி எல்லாம் நடக்க கூடாதெல்லாம் நடக்குது. போகட்டும், இனி நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு மட்டும் அவமானம் இல்ல நாதா. நீங்க தேவலோகம் போன உடனே நம்முடைய அரண்மனை தேடி தேவலோக கன்னிகள் வந்தார்கள். அம்மா எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது அன்னம் இருந்தா பரிமாறுங்கன்னு சொன்னாங்க. உங்க வார்த்தைக்காக நான் அமுது பரிமாறினேன். அப்போ உங்க குழந்தை இருந்தா கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல குழந்தை ஏதும் இல்லைன்னு சொன்னதுக்கு அடி பாவி நீ எல்லாம் ஒரு பெண்ணா? குழந்தை இல்லாம குவளை தெரியதற்காக வாழற நீ எல்லாம் ஒரு பிணத்துக்கு சமமே. கட்டி கழுனோடு கூடி குழந்தை வர பெறாமல் இந்த குவளை தெரிய வாழ்வதற்கு நீ எல்லாம் ஒரு கிணத்துலயோ குட்டையில விழுந்து சாக கூடாதான்னு சொல்லி என்ன அடியோடு அடிச்சா உலகத்துல உங்களுக்கு அவமானம், பூலோகத்துல இந்த சண்டாளி எனக்கு அவமானம். இருவரும் அவமானப்பட்டு இப்படி வாழ்றோமே. அதான் இறுதி கடைசியா நான் உங்களுக்கு ஒரு வாய் வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னம்மா? பிள்ளை இல்லாமலாம் இருவதும் வாழ்வதை விட நாம் கட்டிய கணவனோடு சாவதே மேலுன்னுதான் நானும் நினைச்சேன். ஆனா அப்படி என் மனசுல எண்ணத்தை கொண்டு இருக்கும் பொழுது நம்முடைய குடிசையை தேடி ஒரு மலைஜாதி குரத்தி வந்தாங்க. மலைஜாதி குரத்தியா? அவ என்னமா செஞ்சா? என்ன செய்யலன்னு கேளுங்க. அவ சொன்னா, அம்மா நீ சாகணும்னு ஒரு காலமும் எண்ணாத. உன் கணவராகப்பட்டவர் தெய்வலோகத்துக்கு போயிருக்கிறார். கணவர் அரண்மனைக்கு வந்த உடனே உங்களுடைய இஷ்ட தெய்வமாகிய குலதெய்வம் ஆகிய அந்த ஈசனை நோக்கி இருவரும் கடுமையா தவம் இருங்க. அந்த ஒன்னானப்பட்ட சிவனார் கொடுக்காத வரத்து சிந்தையில நீங்க நினைச்சாலும் பெற முடியாது. அந்த சிவனாரை நினைத்து மனமுருகி நின்றீரானால் அந்த ஈசனின் அருளால உங்களுக்கு நிச்சயமா குலதெய்வாக்கி கிடைக்குன்னு சொல்லி குலதெய்வமாகிய சிவனை கோரி யானும் தவம் செய்தா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த மலைஜாதி குறைச்சி நான் கூலியை கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் கூலி கொண்டு வரமான்னு சொல்லங்காட்டி அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டாங்க. எனக்கு வந்தவங்களை பார்த்தா மலைஜாதி குறைத்தி மாதிரியே தெரியல சாமி. ஏதோ ஒரு சக்தி நமக்காக வந்து குறி சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது.
பர்த்தாவதி மன்னவா நம்ம குடிச்ச தேடி வந்தாலே அந்த மலைஜாதி குரத்தி யார் தெரியுமா? யாருங்க? அந்த மலையரசனுக்கு மகளாக பிறந்தாலே உமையவள் மகேஸ்வரி. நம்முடைய மனக்குறைய தீர்ப்பக்காக அந்த தாயே நம்முடைய குடிசை தேடி வந்திருக்காங்க. அந்த உலக தாயாகி உமா பார்வதி தேவியா நமக்கு குறி சொல்ல வந்தது. மனக்குறைய தீர்ப்பக்காக அந்த மலையரசன் மகளே வந்திருக்கா. மன்னவா அப்படி என்றால் என் மனதில் ஒரு வார்த்தை, தாயே நேரடியாக வந்து சிவனை நோக்கி கடுமையா தவம் செய்தால் குழந்தை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இறுதி கடைசி அதையும் செய்து பார்த்து விடக் கூடாது? அம்மா மன்னா நாம இத்தனை தேவரையெல்லாம் ஏன் தேடி போறீங்க? வழிபடக்கூடிய தெய்வத்தை மறந்துட்டீங்களேன்னு நமக்கு புத்தி புகட்டுவதற்காக அந்த தாய் வந்திருக்கா. கவலைப்பட வேண்டாம், இப்பொழுதே புறப்படுகிறேன். சிவனை கோரி தவம் செய்து எப்பாடுபட்டாவது குழந்தை வரத்தோடு வருகிறேன். கவலைப்படாம ரொம்ப ஈசன் அருளால இருவரும் பிள்ளை வரம் பெற்று வாழ்தான் வாழலாம். இது எப்படி இருக்குதோ பார்க்கலாம். போய் வாங்க. உன் அருளால் சிவனை கோரி தவம் செய்தால் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு எங்களை தேடி வந்து நீயே சொல்லிருக்க. நான் புறப்படுகிறேன் இப்பொழுது.